விஜய் தான் வரல. அதான் புடிச்சு அப்படி சொல்லுங்க. வரலனாலும் அவர் இவ்வளவு தூரம் எதிர்த்து நின்னதுக்கு ஒரு கெத்து தானே எங்களுக்கு. விஜய் வந்துட்டு டிஎம்கே எதிர்த்து நிக்கிறது கெத்தா கெத்து. சொல்றீங்க. ஆமா, யாருமே அவர் எதிர்த்து நிக்கல. ஆனா இது மாதிரி இதுக்கு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, அவர் சூழ்நிலை. இல்ல கட்சியில தோத்துட்டான வந்தா திரும்ப படம் நடிக்க நடிக்க வந்தாருன்னா அப்ப முடியாது, சந்தோஷமா டைம் இருப்பீங்களா? சந்தோஷம். அப்ப தோக்குறத தோக்க மாட்டாரு. அப்படியும் வரலனாலும் அவருக்கு நின்னதுக்கு ஒரு கெத்து. இல்ல ஆனா வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப பார்த்தாலும் அவர் வந்து இப்ப ஸ்டேஜ் எல்லாம் வந்து அழுதுட்டாரு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மனசு கஷ்டமாயிடுச்சு. நடிப்பெல்லாம் இருக்காது, அது எப்படி நடிப்பாரு? யாருமே எழுதி வைக்காத படிக்கிறாங்க, எல்லாருமே தான் எழுதி வைக்கிறாங்க. முதல்வரே எழுதி வச்சுதான் படிக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் எழுதி வச்சுதான் படிக்கிறாங்க. விஜய் மட்டும் தான் எழுதி வச்சு படிக்கிறாரு கிடையாது, எல்லாரும் எழுதி வச்சுதான் படிக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, என்னைய சொன்னா தமிழ்நாடு சொன்ன மாதிரி, அந்த வாக்கியத்தை எப்படி பாக்குறீங்க? என்னை நீங்க திட்டிங்கன்னா தமிழ்நாடு திட்டுனா இல்ல, அந்த அதுக்காக ஏதாவது உங்களுக்கு எங்க ரசிகரை திட்டுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லிருக்கோம். அப்படி சொல்லிருந்தா கரெக்ட். சொல்லிருக்கலாம், இல்ல எங்க கட்சியாளர்களை திட்டுற மாதிரி சொல்லிருக்கலாம். தமிழ்நாடுன்றது அது ஒட்டுமொத்த எல்லாரோடைய இது, எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் அப்படி இல்ல. தப்புதான் அது இல்ல, அது கரெக்டான வாக்கியம் நினைக்கிறீங்களா? தப்புதான். இல்ல, தமிழ்நாடுன்றது ஒட்டுமொத்த உலகமே இருக்குது. ஆமா ஆமா, தமிழ் மக்களுக்கு எல்லா பக்கமும் இருக்காங்க. இவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 40-50 லட்சம் பேராவது இளைஞர்கள் இருப்பாங்க. என்னுடைய தொண்டர்களை திட்டுற மாதிரி சொல்லிருக்கோம். இல்ல இப்ப அவர் வந்துட்டு அடிக்கடி வெளியே வராம இருக்காரு, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அவரை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எல்லா அரசியல்வாதிகளும் அடிக்கடி வெளியே வந்தாங்கன்னா, என் தலைவர் எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? ஆமா, முக்கிய துப்பாக்கி எல்லாம் எடுத்து மெத்த வராங்க. எல்லாருக்கும் உயிர் மேல பயம் இருக்குல்ல, அதுதான் என் தலைவருக்கும் இருக்கும். உயிர் மேல பயமா? அவர் பயம் எல்லாம் கிடையாது. பயம் இருந்துச்சுன்னா அவர் எடுத்து நிக்க மாட்டாரு. ஆபத்து வந்துச்சுன்னா இப்ப கரூர் விஷயத்துல இருந்து எல்லாருமே அவரை விமர்சனம் பண்றாங்க. அவர் வந்துட்டு நேரடியா அங்க போய் பார்க்காம இங்க வந்துட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு இது பண்றாரு அப்படின்னு மாதிரி விமர்சனம் இருக்கு. அடிக்கடி வந்துட்டு அவரும் வெளியே வந்து பேசலாம், பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசலாம், மக்களுக்கான கஷ்டத்தை பேசலாம். வெறும் ஓட்டு அரசியல மட்டும் பண்றாரு, எங்கெங்க ஓட்டு எல்லாம் இருக்கோ அதை மட்டுமே பண்றாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. கட்சியில வந்துருக்காரு, புதுசு புரியும். யாருமே வந்த உடனே எல்லாமே புரிஞ்சிடாது. அவரு இப்ப வந்து முயற்சி பண்றாரு, அவ்வளவுதான். அந்த முயற்சி வந்து வெற்றி ஆகுமா தோல்வி ஆகுமான்னு இனிமேதான் தெரியும். அது வந்து அந்த முயற்சி வந்து நம்ம வந்து கீழே தள்ளிடக்கூடாது, தூக்கிதான் விடணுமே, கீழே தள்ளக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம். இல்ல, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். ஆனா அவர் கூட இருக்கிறவங்க யாரையாவது அவர் நல்லவங்க தெரியுறாங்களா? விஜய் ஒருத்தர் தெரியுறாரு, அவர் கூட இருக்கிறவங்க பொது செயலாளர்கள், அத பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலை இல்ல, அவரை பத்தி தான் எங்களுக்கு கவலை. இல்ல, விஜய் ஒருத்தர் கட்சின்னு கிடையாதுல்ல. டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கா, பத்தி நம்மளே புரிஞ்சுக்க முடியும். நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா, அவர் வராத பட்சத்துல கூட இருக்கிறவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? கூட இருக்கிறவங்க அவரை பத்தி இன்னும் பரப்பணும். எங்க தலைவர் வந்தா, தளபதி வந்தா இப்படி பண்ணுவாரு. இப்ப ஸ்டாலினுக்குள்ள சேகர் பாபு இருந்து எல்லாருமே இப்ப வேலை செய்யறாங்க. விஜய் வந்து சொல்லணும், நீங்க என்ன பத்தி பரப்புங்கன்னு அவரு சொல்ல காரணம். அதனால அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. அது அமைதியா இருக்க முடியாது, இந்த கடைசி கட்டமாயி போச்சுல்ல. இவரெல்லாம் 5000 ரூபாய் போட்டு அவரால முடிஞ்ச முயற்சி அவர் செய்யறாரு. அது வந்து வெற்றி ஆகுமா தோல்வி ஆகுமான்றது மக்கள் கையில தான். தோல்வி அடைஞ்சு திரும்ப படத்துக்கு நடிக்க வேணும், அதான் ஆசையா இருக்கு. தலைவர் வந்து தோத்தாலுமே எங்களுக்கு கெத்து தான் இருக்கு. ஜெயிச்சாலும் வெற்றி தான், தோத்தாலும் வெற்றி தான். என்னைக்குமே அவருக்கு தோல்வி, வெற்றிகரமான தோல்வி அப்படி சொல்லிடலாம். வெற்றிகரமான தோல்வி. 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, யார் ஜெயிச்சாங்களா நீ நினைக்கிறேன்? டிஎம்கே தான். இப்ப புதுசா நம்ம விஜய் வந்திருக்காரு, ஏன் யங்ஸ்டர்ஸ்ல விஜய் பக்கம் தான் இருக்காங்க? அப்படி இல்ல ப்ரோ, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி சரியான அரசியல் புரிதல் இல்லாம தான் சில பேர் விஜய் பக்கம் இருப்பாங்க. அரசியல் புரிதல் இருக்கிறவங்க நிறைய பேர் டிஎம்கே பக்கம் தான் இருப்பாங்க. விஜய் கூட இருக்கிறவங்க யாருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றீங்களா? யாருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, சரியான நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் புரிதல் பத்தி சொல்றேன், அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி டிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு ப்ரோ. இல்ல, எல்லாமே அவங்க கரண்ட் பில்லு அதெல்லாம் ஏத்திட்டாங்களா? மக்கள் வந்து அவங்க யூஸ் பண்றத பொறுத்த முறை ஏறுது. மத்தபடி அவங்க ஒண்ணும் புதுசால மாத்தல. அவங்க வந்து நிறைய இது பண்றாங்க. காலேஜ்னால காலேஜ் படிக்கிறேன், உனக்கு ஏறுதா? எனக்கு ஏறுது ப்ரோ. நான் காலேஜ் படிக்கிறேன், லேப்டாப் கொடுத்துருங்க, பெனிஃபிட்டா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்ன மாதிரி பெனிஃபிட் எல்லாம் பண்றாங்க? இப்ப ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்தனால நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் தராங்க. காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லேப்டாப் லேப்டாப் நானும் வாங்கிட்டு ப்ரோ. லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுது. அவங்க சமயத்துல லேப்டாப் கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க. இது ஃப்ரீனால சொல்ல வரல, கிடைக்கிறவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கிறவங்களுக்கு அதை பத்தி அந்த ஃப்ரீயை பத்தி தெரியாது, முடியாதவங்களுக்கு தான் தெரியாது இது என்னன்னு. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். இல்ல, இதனால நிறைய வந்துட்டு மேல் தட்டுல அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஊழல் அதிகமாயிடுச்சு, நிறைய யார் வந்தாலும் ப்ரோ ஊழல் இல்லாம இருக்கு. யார் வந்தாலும் ஊழல் ஊழல் எல்லாம் தடுக்க
அவங்கவுங்க தனிப்பட்ட தனிநபர் திருந்தணும் ஊழல் தருகிறதுக்கு. யார் வந்தாலும் ஊழல் இருக்கும். விஜய் தான். சொல்லுங்க. பாக்கெட்லயே விசில் விசில் இருக்கா? அப்படியே ஒரு ஊதிட்டே ஆரம்பிங்க. பாரு, நீ எல்லாம் கேட்கவே தேவையில்ல. ஊதியா சரக போய் எங்க உயிரை அவருதான். அப்படியா? என்னைக்கு இருந்தாலும் சாக தானே போறா. சாகத்துனா கூட சரித்திரம் நல்லா சொல்லுங்க. விஜய் தான் ஜெயிப்பாரு. எப்படி சொல்றீங்க? எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? 232 தொகுதியிலும் அவர் தான் ஜெயிப்பாரு. எல்லா இடத்துலயும் பிறகுற குழந்தை கேட்டாலே கரு உருவான குழந்தை கேட்டாலும் இல்லனா நம்ம எப்படி இருந்தாலும் லாஜிக்கா பேசணும்னா அவர் கூட்டணியில எதுவுமே இல்ல. லாஜிக்கெல்லாம் தேவையில்ல. நல்ல மக்களுக்காக வராரு, மக்களுக்காக செய்வாரு. அவர் யாரையும் எதிர்பார்க்க இல்ல. அவரோட பிரச்சனைக்கே பேச முடியாத அந்த சூழ்நிலை தான் இருக்காரு. எல்லாரு வீட்லயும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. எல்லாமே சரி பண்ணி முடியுமா? உங்களுக்காக நான் அப்படின்னு வராரு இல்ல, மக்களுக்காக வராரு இல்ல. இல்ல வந்து ஏதாவது தெரியுதா 2-3 வருஷத்துல இப்ப ஏதாவது நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி? அவர் நடிக்க வந்ததுல இருந்தா பாத்துக்கிறேன். நடிக்க வந்தது ஓகே, அது வேற ஃபீல்டு. இது அரசியல் புதுசு இல்ல. அரசியல் புதுசுன்னு இல்ல, மக்களுக்காக நல்லது செய்வாரு. புதுசுதான் நீங்க கேக்குற மாதிரி. ஆனா மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொன்னவங்கலாம் செஞ்சது கிடையாது. இவர் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவார். எப்படி சொல்றீங்க? என்ன நம்பிக்கையில? மனுஷனுக்கு நம்பிக்கை யானைக்கு நம்பிக்கைன்ற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நீங்க கொடுத்தா ஃபெயில் ஆகுன்னு சொல்றீங்க, அடுத்த ட்ரிப் பாஸ் ஆக மாட்டீங்களா? கண்டிப்பா. நான் நல்லா படிச்சுக்கிறேன், நான் 100 மார்க் வாங்கணும், உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அவரு 100 மார்க் வாங்குவார். அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவரு வருவாரு. அப்படியே சொல்றீங்க? ஆமா, அதே போல அவருக்கும் நம்பிக்கை இருக்கும். களத்துல இறங்குறவங்களுக்கும் சரி, நடந்து போறவங்களுக்கும் சரி, இந்த பாதை போற பாதை நல்ல பாதை, போற பாதை தவறான பாதை அப்படின்னு மக்களுக்கு தெரியும். நடுரோட்ல போனா லாரி வச்சு போவான், ஓரமா வலியும் போனா. நான் டிரைவர்ன்றதுனால அதனால சொல்றேன், மக்களுக்கும் பாதுகாப்பு, எனக்கும் பாதுகாப்பு. இப்ப நீங்க கேட்ட விசிலத்தான் சொல்லுங்க. ஜோப்லயே வச்சிருந்தீங்க? பாக்கெட்ல இதயத்துல வச்சுக்கிறேன். இதயத்துல வச்சிருக்கீங்க? பாக்கெட்ல இல்ல, இதயத்துல வச்சுக்கிறேன். வேறு ரோஜா வச்சிருக்கும் போது ஒத்துக்குனீங்க, நான் விசில் வச்சிருக்கும் போது ஒத்துக்க மாட்டீங்களா? நல்லா கேக்குறீங்கப்பா. சரி, விஜய் தவிர அந்த கட்சியில யாராவது தெரியுமா? விஜய் அவங்க அப்பாவை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும், சோபனாவை தெரியும், சந்தோஷம். அவங்க கட்சியில இல்ல, நான் கட்சியில கேக்குறேன். கட்சி இல்லையா? கட்சி இல்ல, நமக்கு யாரும் கிடையாது. விஜய் ஒரு ஆள் தான் நமக்கு உழைக்கிற தொகுதி. இல்லன்னா எங்க தேர்தல் எங்க? திருவண்ணாமலை மாவட்டம். தெரியல நமக்கு, நான் அந்த பக்கம் போல. இப்பதான் ரெனியூல போக போறேன். உழைக்கிறது இங்க, பிறந்தது வந்தவாசி, ஓட்டு அங்கதான். பிறந்தது அங்க, வளர்ந்தது அங்க, உழைக்கிறது இங்க. விஜய் கூட தான் எங்க இருந்தாருனாங்க. இப்ப 24 தொகுதியில வந்தாக்கா எந்த தொகுதியில் நிக்கிறேன்னாக்கா, நிக்கிற தொகுதியில அந்த தொகுதி பேர்லன்னு சொல்லுவாங்க. எந்த தொகுதி? உங்க தொகுதியில நிற்பாரு நினைக்கிறீங்களா? எங்க தொகுதியில அவங்கதான் ஜெயிப்பாங்க. அவங்கதான் ஜெயிப்பாங்க. ஆமா, போனதை யார் ஜெயிச்சாங்க? 232 சொன்னாங்கல்ல. சரி, போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் வரதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு போட்டேன். விஜயகாந்த் அவருக்கு தேமுதிக போட்டீங்க. ஆமா, அதனால இப்ப போடுவீங்களா? இப்ப அவங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால மனசால வேறுபட்டாலும் உள்ளத்தால எல்லாருமே வேற. உள்ளம் வேற, உணர்வு வேற. உணர்வு அப்படின்னு பிரிச்சு கேட்டா, கலைஞர் கூட தான் விஜயகாந்த் கல்யாணம் பண்ணாரு. அதுக்காக கலைஞரும் விஜயகாந்த பிரியலையா? அன்னைக்கு இவர் தர்மர் என்னாங்க, இன்னைக்கு எங்க போயிட்டாரு? தர்மரே போயிட்டாரு. சாவடிச்சாங்கள யாரு? விஜயகாந்த. யார் சாவடிச்சாங்க? கூட்டணி சேர்ந்தவங்களுக்கு ஒரு சூட் கேஸ் வாங்கினவங்க. அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லலாமா? சொல்லுங்க. ஓப்பனா தான் சொல்றேன். எல்லாம் வஞ்சகம் பேசுறவனுங்க தான் சேருக்காக அலையிறானுங்க. எப்படியா இருந்தாலும் இதுல உட்காரணும், அந்த ஆட்சியை பிடிக்கணும். ஆனா மக்களுக்காக, இவரு மக்களுக்காக வர சேர பிடிக்கணும்னு வரல. யார வந்தாலும் சேர பிடிச்சி இப்ப அடிச்சுக்கிறானுங்களா அவங்களுக்குள்ளாரு. ஆனா என்னைக்குன்னா இவரு போய் சேர பிடிச்சி அடிச்சுக்கிறாரா? யாரு? விஜய் வந்திருக்காங்க. எப்பவுமே சரி, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீட்டிங் அது பாத்தீங்களா? நான் டியூட்டி முடிச்சு இப்பதான் போறேன். நீங்க கேக்குறீங்க, பதில் சொல்றேன். சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா. அவ்வளவுதான். ஒரு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை எங்களுக்கு தான் ஜெயிக்கும். யாரு? டிஎம்கே தான். எப்படி, எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் டிஎம்கே வந்துட்டு ஒரு டைம் ஜெயிச்சு திரும்ப அவங்க ஜெயிச்சதே இல்ல. அது உண்மை. ஆனா இந்த வாட்டி நல்லா செய்யறாரு. என்ன செய்யல? எல்லாத்தையும் செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஏதாவது சொல்லுங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யறாரு. என்ன செய்யல? ரீசெண்டா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு எல்லாத்துக்கும், ஒரே அடியா. இதெல்லாம் இப்ப இந்த திட்டத்துல எப்படி பாக்குறீங்க? நேரடியா காசு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தாங்க. நேரடியா வருது. நேரடியா கொடுக்கறது வந்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதுதான். திருட்டுத்தனமா கொடுக்கறது நேரடியா கொடுக்கறதுல, அதுக்கு பதிலா இது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? பிளஸ் வந்து இப்ப விஜய் வந்திருக்காரு, உங்க ஓட்டை எல்லாம் பிரிச்சிட மாட்டாரா? எங்க மாவட்டத்துல பிரிக்க முடியாது. கடலூர் மாவட்டம், எங்க மாவட்டம் ஒரு ஓட்டு கூட
ஏன் அப்படி சொல்றீங்க? விஜய் ஃபேன் கடலூர்ல எல்லா தமிழ்நாடே அவருதான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அதெல்லாம் தெற்குதான், இங்க எங்க மாவட்டம் அல்ல. எங்க மாவட்டம் உங்க மாவட்டத்துல வந்து விஜய் படம் ஓடுதான் செய்யுது. படம் ஓடும். படத்துக்கும் எம்ஜிஆர் வந்தாருன்னா ஒரு மக்கள் தலைவர், மக்களுக்கே தலைவர். இவர் தளபதினு சொல்றாங்க. இவரு தளபதினா பசங்களுக்கு மட்டும்தான், கோல் அடிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் தளபதி. ஓட்டுல வரல, எப்படி வருவாரு? நிறைய 18 வயசுல இருந்து 30 வயசுல இதெல்லாம் இளைஞர்கள் எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. பாக்கலாம் பாக்கலாம், பொறுத்து பாக்கலாம். திரும்ப வந்துட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் அவரு? திரும்ப வருவார், திரும்ப கண்டிப்பா வருவாரு. இந்த வரைக்கும் டிஎம்கே பண்ணாத ஒரு விஷயத்த ஆமா திரும்ப பண்ணி ஜெயிச்சு கண்டிப்பா வருவார்.